வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கில் அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அதில் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னாக்கா இது ஒரு விதமான கிரெடிட் பர்ச்சேஸ் மெத்தட். ஏன்னா எல்லாருமே லம்சம் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது ஹை வேல்யூ கூட்ஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மால் வேல்யூ கூட்ஸுமே என்ன பண்ணுறோம், நம்ம கடனில் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டில் வாங்கிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் பாருங்கள். ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் அன் அக்ரிமெண்ட் அண்டர் விச் த செல்லர் டெலிவர்ஸ் த குட்ஸ் டு த பையர். என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க. ஓனர்ஷிப் எப்போ பாஸ் ஆகும் அப்படின்னா ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது தான் இவங்களோட ஓனர்ஷிப் பாஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் அந்த பையர் அதை அசட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பிகினிங்லேருந்து. ஆனால் லீகல் ரைட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா வெண்டார் கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? இதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹையர் பர்ச்சேசர் யார் அந்த கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ஹையர் பர்ச்சேசர், ஹையரர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தான் பையர். அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டேக்கிங் த அசெட் ஆன் ஹையர் அண்ட் பே த இன்ஸ்டால்மெண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் இங்கே பார்க்க வேண்டியது ஹையர் வெண்டார், த செல்லர் ஆர் ஓனர் ஹூ கிவ்ஸ் பொசிஷன். யார் இந்த கொடுக்குறாங்களோ கூட்ஸோட பொசிஷன் கொடுக்குறாங்க, நாட் ஓனர்ஷிப், அதுதான் ஹையர் வெண்டார். கேஷ் ப்ரைஸ் அப்படின்றது அந்த அசெட்க்கு என்ன இமீடியட்டாக கேஷ் பே பண்ணுறாங்களோ தட் இஸ் கேஷ் ப்ரைஸ். அடுத்தது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்றது டோட்டல் அமௌண்ட் பேயபிள் அண்டர் த அக்ரிமெண்ட். அதாவது கேஷ் எவ்வளோ, அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். டவுன் பேமெண்ட் அப்படின்றது என்னன்னாக்கா, ஒரு பொருள் வாங்கும்போது இமீடியட்டாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க, ஸ்மால் அமௌண்ட்டு. அதை தான் என்ன சொல்கிறது அப்படின்னா டவுன் பேமெண்ட். இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இல்லை எவ்வளோ நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணோம் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க பிரின்சிபலோட. தட் மீன்ஸ் அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதுதான் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். தென் ரீபொசிஷன் அப்படின்றது அந்த ஹையர் வெண்டாருக்கு ரைட்ஸ் இருக்குது ரீபொசஸ் பண்ணுறதுக்கு, கூட்ஸை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு. எப்போ அப்படின்னா அந்த டிஃபால்ட் இருந்ததுன்னா, கூட்ஸ் அதாவது பேமெண்ட்டில் டிஃபால்ட் இருந்ததுன்னா பையர் சைட்லேருந்து அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஹையர் வெண்டார் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த கூட்ஸை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிஃபோர் ப்ரொசீடிங் வித் த சம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ். ஒன்று ஹையர் வெண்டார், இன்னொன்று ஹையர் பர்ச்சேசஸ். இமீடியட் பொசிஷன், ஆனால் ஓனர்ஷிப் ரிமைன்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஹையர் வெண்டார் டில் த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட். அதுக்கப்புறம் பேமெண்ட் இஸ் மேட் இன் ஃபிக்ஸட் பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட் இன்க்ளூட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல். அதுக்கப்புறமா எதனா டிஃபால்ட் இருந்ததுன்னா ஹையர் வெண்டார் கேன் ரீபொசஸ் த அசெட் இன்ஸ்ட் ஆஃப் மியர்லி suing for the balance of installment. The contract and rights obligations are governed in India by the Hire Purchase Act 1972. Next, statutory definition இதுக்கு என்ன அப்படின்னாக்கா, hire purchase agreement is an agreement under which goods are laid on hire and hirer has an option to purchase them according to the terms of the agreement. இதில் என்ன அக்ரிமெண்ட்டில் கவர் ஆயிருக்குன்னா, the owner deliver the portion of the goods to a person condition that the person pays an agreed amount in periodical installment. கண்டிப்பாக பே பண்ணணும். ப்ராப்பர்ட்டி in the goods passes only on the payment of the last installment. ஓகேவா? and then the hirer has a right to terminate the agreement anytime before ownership passes. இதுதான் அந்த இடத்துல அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கோம். அடுத்து கீ கான்செப்ட்ஸ் அண்டரில் ஹையரர் அப்படின்றவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹையர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. ஓனர்ன்றது ஹையர் வெண்டார். ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்றது கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் அந்த இடத்துல நம்ம எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண போகிறோமோ இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோமோ அதுதான் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் சொல்லுவோம். தட் இஸ் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஃபீஸும் சேர்த்துருக்கும். அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எத்தனை மெத்தட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்போவுமே ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எப்போவுமே கேஷ் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்ட்டை அதில் இருக்கும், இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்றது தான். ஓகேவா? கேஷ் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகிருக்காது இன்ட்ரெஸ்ட்டு, பட் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் என்ன ஆயிருக்கும், இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதனால் எப்போவுமே ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எப்போவுமே கேஷ் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடட் இன் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் கேன் பி அசர்டைன் பை மேக்கிங் நெசசரி கேல்குலேஷன்ஸ் இந்த 5 மெத்தடில். ஒன்று
when the rate of interest, the cash price and installment are given. இது மூணுமே கொடுத்துருந்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுறது? அடுத்தது பார்த்தோன்னா when the rate of interest is not given, ரேட் கொடுக்கல. மூணாவது டோட்டல் கேஷ் ப்ரைஸ் இஸ் நாட் given, மற்றதெல்லாம் கொடுத்துருக்கு. அடுத்தது இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் இஸ் நாட் given when cash price is calculated by annuity method. ஸோ இது எல்லாத்துலேயுமே எல்லா மெத்தட்லேயுமே சம்ஸ் வந்து அடுத்து அப்கமிங் வீடியோவில் போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு தான் வந்து இந்த இடத்துல ஹையர் பர்ச்சேஸ்க்கு பார்த்துருக்கோம். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் அப்படின்றது இது ஒன் ஆஃப் த கிரெடிட் பர்ச்சேஸ் தான். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த ஹையர் பர்ச்சேசர் வந்து பே பண்ணுவாங்க. அதுவும் டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் 2 பேருக்கும் இருக்கும். ஓனர்ஷிப் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. டில் த ஃபைனல் பேமெண்ட் மேட் பண்ணும்போது தான் அவங்களோட ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அபவுட் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்ஸ் வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சம்மாக பார்க்கலாம். தேங்க்யூ.